மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை இப்பொழுது நடந்து வரும் குளிர்கால கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இதற்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். டெல்லியில் இப்பொழுது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் அதானி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களால் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வருகிறது. இருப்பினும் மத்திய அரசு இதில் பல முக்கிய மசோதாக்களை கொண்டுவர திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இந்த கூட்டத்தொடரிலேயே மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. அதாவது லோக்சபா தேர்தல் மற்றும் அனைத்து மாநில சட்டசபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த மசோதாவிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்கும் என்று கண்டனம் தெரிவித்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் இது மாநிலங்களின் குரல்களை ஒடுக்க செய்யும் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்ற மோசமான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதை செயல்படுத்த முடியாது என்றும் இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையானது பிராந்திய குரல்களை அழித்து கூட்டாட்சி தத்துவத்தை சிதைத்து ஆட்சியை சீர்குலைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என்றும் பதிவிட்டுள்ளார்.